இப்தார் விருந்து நடைபெறுகின்ற இந்த நன்னாளில் தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டது. எவ்வளவு பொருத்தமான நாள், எவ்வளவு இனிமையான நாள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 2 நாள் கழித்து தான் தேர்தல் அறிவிப்பு என்று நாம் நம்பியிருந்தோம். ஆனால் இன்றைக்கே தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டது. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஓட்டுக்காக அரசியல் செய்கின்ற இயக்கம் அல்ல, மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற இயக்கம் அதிமுக இயக்கம். எங்களுடைய இருவரும் தலைவர்கள் அவருடைய வாழ்வியலை பாருங்கள். தனக்கென்று வாழாமல் மக்களுக்கு வாழ்ந்த தலைவர் என்று சொன்னால் அது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் தான். அப்படி மக்களுக்காக வாழ்ந்த தலைவருடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் உங்களால் மலர வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களும் ஏதோ சிறுபான்மை மக்களை அந்த கட்சிதான் காப்பாற்றுவது போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே சிறுபான்மை மக்களை கண்ணை இமைகாப்பதை போல தாக்கின்ற அரசும் அதிமுக அரசு, அதிமுக கட்சி. எங்களுடைய அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் மதமும் ஜாதியும் இல்லாத ஒரு இயக்கம், மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட இயக்கம் அதிமுக இயக்கம். இந்த தமிழ் மண்ணிலே பிறந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதும் அவர்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுப்பதும் தான் எங்களுடைய தலைவருடைய எண்ணமாக இருந்தது. அதே வழியில் அம்மா மறைவுக்கு பிறகும் அதிமுக அரசு, அம்மாவுடைய அரசு செயல்பட்டது என்பதையும் நேரத்திலே தெரிவித்து அனைவரும் புனித ரமலான் மாதத்தின் வாழ்த்துக்களை சொல்லி என் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் இஸ்லாமிய மத பெரியவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.